வணக்கம் நண்பர்களே! நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற 2 ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு இந்த வீடியோவில் பார்ப்போம். அது என்னென்ன ஷாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஹெல்த் ஷாம்பு. இந்த 2 ஷாம்புமே ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹேர் பிரேக்கேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஒரு நியூ ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரலாக இது 2மே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 ஷாம்புவில் எந்த ஷாம்பு ஆக்சுவலாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த 2 ஷாம்புல உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னென்ன. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ப் டைப் ஹேர் டைப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஷாம்பு நம்மளால யூஸ் பண்ண முடியும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் பண்ணிக்க பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரணும் டீட்டெயிலாக புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு. இது ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹேரில் ஏற்படுற பிரேக்கரேஜை ரெடியூஸ் பண்ணுற மூலம் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது. இதில் உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெரட்டின் புரோட்டீன், கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ், கிளீனிங் ஏஜென்ட். இந்த ஷாம்புல உள்ள இந்த கெரட்டின் இந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் சர்ஃபேஸை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்புல உள்ள இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃப்ரெஸி இருக்கும், அதாவது முடி சிக்கலாக இருக்கும். ஹேரில் உள்ள இந்த சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு கோம்பு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் ஈஸி பண்ணுது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு. இந்த ஷாம்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷாம்பு பல வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடுகளையும் யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் ஷாம்பு இந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு. ரொம்ப ஈஸியாக இந்த கிடைக்கிற ஷாம்பு, அதாவது எல்லா ஸ்டோர்லையும் கிடைக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். இந்த ஷாம்புல உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ப்ரோட்டீன், கிளீன்சிங் இன்கிரீடியன்ஸ், கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ். இந்த ஷாம்புல உள்ள இந்த மில்க் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜென்ரலாக இந்த ஷாம்பு எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹேரை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் பிரேக்கேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு ஹெல்ப் பண்ணுது. 2 ஷாம்போட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டாகவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்புல இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபீல் கொடுக்குது. ஸ்மூத் ஃபீல் கொடுக்குற மட்டும் இல்லாமல் ஒரு கிளீனிங்கும் ஒரு பெட்டராக க்ளீன் பண்ணுது. அடுத்து இந்த கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ரெண்டுமே ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் ஆயிலி ஹேர், நார்மல் ஹேர் அவங்களுக்கெல்லாம் இந்த கிளீனிக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எந்தெந்த ஹேர் டைப் உள்ளவங்களுக்கு எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப் டைப் ட்ரையாக இருந்தால் நீங்கள் ட்ரெஸ்ஸெமி இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே ஆயிலி ஹேராக இருந்தால் இந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு இந்த ஷாம்பு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபை ஒரு ஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளீன் ஃபீல் கொடுக்குது. அடுத்து ஃப்ரெஸி ஹேராக இருந்தால் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும்னா, ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு இந்த ஷாம்பு நீங்கள் ஃப்ரெஸி ஹேராக இருந்தால் யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஷாம்பு எது பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் டைப்பை டிஃபைன் பண்ணி எந்தெந்த ஷாம்பு உங்களால் டெய்லி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களோட ஹேர் நார்மல் ஹேராக இருந்தால் நீங்கள் ஜென்ரலாக 2 ஷாம்பே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே உங்களோட ஸ்கேல்ப் ஒரு ட்ரை ஹேராக இருந்தால், அதாவது உங்கள் ஹேர் ஒரு ட்ரை ஹேராக இருந்தால் 2 ஷாம்பையும் இப்போயும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். கூடவே சேர்ந்து கண்டிஷனரிங் அது சேர்த்து யூஸ் பண்ணினா தாராளமாக நீங்கள் என்ன ஸ்கேல்ப் டைப் இருந்தாலும் உங்களால் 2 ஷாம்பே யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஹேர் ஷார்ப்னஸ். 2 ஷாம்பே ஹேரை எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஹேர் ஷார்ப்னஸ் ஃபீல் வேணும்னா இந்த ட்ரெஸ்ஸெமி கிளீனிக் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி அட்வான்டேஜாக இருக்கும். இந்த கிளீனிக் ப்ளஸ் ஷாம்போட ட்ரெஸ்ஸெமி அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட இந்த கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஹேர் ஷார்ப்னஸ் கொடுக்கும். ஆனால் இந்த கிளினிக் ப்ளஸை விட இந்த ட்ரெஸ்ஸெமி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்கும். அடுத்து 2 ஷாம்போட ஃபோம் கம்பேரிஷன் பார்ப்போம். இந்த ட்ரெஸ்ஸெமி இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஒரு ரிச் ஃபோமை ஜென்ரேட் பண்ணுது. இந்த கிளினிக் ப்ளஸ் பார்க்கும்போது அதே மாதிரியே ரிச் ஃபோமை ஜென்ரேட் பண்ணுது. 2 ஷாம்பையும் பார்த்தீங்கன்னா அதிகமான யூஸ் பண்ணும்போது அதிகமான ஃபோம் ஜென்ரேட் பண்ணுது. அதிகமாக ஃபோம் ஜென்ரேட் பண்ணுறதுனால இந்த 2 ஷாம்பே ரொம்ப அதிகமாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த 2 ஷாம்புலுமே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஃபோம் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து இந்த 2 ஷாம்போட ஃப்ராக்னஸ் கம்பேரிசன் பார்ப்போம். இந்த ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சலூன் ஃப்ராக்னஸ் ஸ்மெல் வருது. அதே இந்த கிளினிக் ப்ளஸ்ல பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளாசிக் ஷாம்பு ஃப்ராக்னஸ் ஸ்மெல் வருது. அடுத்து இந்த 2 ஷாம்போட ப்ரோஸ் கான் பார்ப்போம். ட்ரெஸ்ஸெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு இதோட ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபீல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் ஃப்ரிஸி ஹேர் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த ஷாம்பு சூட்டபிளாக இருக்கும். இதில் உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் டைப் ட்ரை ஹேர் இருந்தால் இந்த ஷாம்பு உங்களால் யூஸ் பண்ண முடியுமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஷாம்பு கூட ஒரு கண்டிஷனிங் சேர்த்து யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். அடுத்து இந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு இதோட ப்ரோஸ் அண்ட் கான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். இதோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் உங்களால் இதை பார்க்க முடியும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டாக இருக்கும். இந்த ஷாம்போட கான்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஷாம்பு அதே மாதிரி தான். உங்களோட ஹேர் டைப் ட்ரையாக இருந்தால் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். அது கூடவே கண்டிஷனரிங் இது சேர்த்து யூஸ் பண்ணும்போது இந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு வந்து ட்ரை ஹேருக்கு பெட்டரான ஃபீல் கொடுக்கும். கன்க்ளூஷனா யார் யாருக்கு எந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஃப்ரிஸி ஹேர் இருந்துச்சு, இங்கே வந்து ஒரு ஹேருக்கு வந்து ஸ்மூத் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரெஸ்ஸமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களோட ஹேர் டைப் வந்து நார்மல் ஆயிலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்.